ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்களுடைய ரேண்டம் என்கவுண்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிளாம்பாக்கத்தில் ஓப்பன் பண்ண ஏசியாலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டான டாக்டர் கலைஞர் சென்டினரி பஸ் டெர்மினஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான் நேம் வச்சிருந்தாங்க. ஆனால் இதோட அஃபிஷியல் நேம் வைஸ்ன்னு பார்க்கும்பொழுது கலைஞர் டாக்டர் கலைஞர் பேரில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் திமுக ஆட்சியில் பண்ணியிருந்தனால கலைஞர் பேர் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேடம் ஓப்பன் பண்ணியிருந்த சிஎம்பிடியில் இருக்க மிகப்பெரிய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டான அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஏசியாலேயே. இதை தாண்டி பீட் பண்ணுற அளவுக்கு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம வந்துருக்குன்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக டோட்டலாக கிட்டத்தட்ட 89 ஏக்கரில் கட்டப்பட்டிருக்கு. 89 ஏக்கரை நினச்சி பார்த்துக்காங்க, அது எவ்வளோ மிகப்பெரிய நிலம் அப்படின்ட்டு. இது ஒரு சில வருஷங்களாக கட்டப்பட்டு வந்து லாஸ்ட்டாக டிசம்பர் 30, 2023, அதாவது டிசம்பர் 30, 2023 நடைமுறைக்கு வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் அரசாங்கத்தினால அமல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலைமையில வந்திருக்கு. இதில் இப்போது என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் இல்லை, எந்தெந்த ஊருக்கெல்லாம் பஸ் இங்கேருந்து ரெடி பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் பஸ் இங்கேருந்து போகுது, இன்சைடில் இந்த ஊரப்பாக்கம் இந்த கிளாம்பாக்கம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை சைடுக்கு என்னென்ன சிட்டிஸ்லாம் பஸ்ஸஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பஸ்ஸெலாம் வருது அப்படின்ற பற்றி ஃபுல் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். என்னடா இது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், திடீர்னு எதுக்காக இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு? கோயம்பேடு அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது, ஆனால் அதை தாண்டி எதுக்கு கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாப் கட்டணும், அதுவும் அதை விட பெரிய பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு கட்டணும் அப்படின்னு யோசிச்சிங்கனாக்க, இந்த மதுரவாயல், நெற்குன்றம், போரூர் இந்த பிளேஸில் இருக்கிறவங்களாம் இஷ்யூஸ் கண் கூட பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஏதாச்சும் பண்டிகை காலம் வந்துட்டோம் அப்படின்னாக்கா, தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், நியூ இயர்ஸ் ஆகட்டும், கிறிஸ்மஸ் ஆகட்டும், ஏதாச்சும் பண்டிகை காலம் வந்தாவே இந்த ரோடில் கண்டிப்பாக பஸ்ஸஸ்லாம் ஆல்மோஸ்ட் தாம்பரத்தை ரீச் ஆகிறதுக்கே கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2 hours 3 hours ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். செங்கல்பட்டில் தாண்டி போகிறதுக்கே ஒரு 4 hours ஆன காலம்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகிட்டு பஸ்ஸஸ்லாம் ரொம்ப நெருக்கடியாக நின்று போயிட்டு பயணிகள் ரொம்ப அவஸ்தப்படுற காரணத்தை நம்ம கண்ணாலே பார்த்துருக்க முடியும்னு சொல்ல முடியும். அந்த காரணத்தினால தான் சிட்டியிலிருந்து அவுட்டர் சைடில் இந்த கிளாம்பாக்கம் பஸ் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலிமா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் பஸ் சர்வீஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, கொண்டு வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன சதர்ன் சிட்டிஸ்க்கெலாம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கூடலூர், பாண்டிச்சேரி, செங்கோட்டை, கும்பகோணம் அண்ட் தஞ்சாவூர். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இதுக்கப்புறமா பஸ்ஸஸ் எல்லாம் கோயம்பேடு வரைக்கும் வராது, கிளாம்பாக்கத்து வரைக்கும் தான் வரும். கிளாம்பாக்கத்திலிருந்து நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எம்பிசி பஸ் எடுத்துகிட்டு, இல்லாட்டினா ஓலாவோ ஊபரோ ஏதாச்சும் கேப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட எந்த பர்டிகுலர் பிளேஸ் போகணுமோ அங்கே ரீச் ஆகிக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு வந்து ரொம்பவே பெருசாக நல்லா, நாங்கள் போயிட்டு டேரெக்டாக ஃபீல்டில் போயிட்டு பார்த்த வரைக்கும் ஒரு சிலவங்க வந்து நல்லா இருக்குன்னே சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் பஸ் எடுத்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த இதில் எங்கள் பெட்டராகவே இருக்குது. நாங்கள் ஊருக்கு முன்னாடியே இறங்கிறோம், அவ்வளோதான். இங்கேருந்து கோயம்பேடுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 45 minutes ஆகுது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ்லாம் இல்லாமல் எங்களால் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு எங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியுது, எங்களுக்கு பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பஸ்ஸஸ்லாம் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி, எஸ்சிடிசி, கேஎஸ்ஆர்டிசி, ஸ்விஃப்ட், ஸோ இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஆம்னி பஸ், ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாமே கூட அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு வர மாதிரி அவங்க ஃபியூச்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ரோடு எந்த மாதிரி இருக்குன்னா, ஊரப்பாக்கத்துலேருந்து வர ஜிஎஸ்டி ரோடு அவுட்டர் சைடோட வந்துட்டு எண்டில் வந்துட்டு இது கரண்டாக வர மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, திமுக தான் கட்டுச்சு, கலைஞர் தான் கட்டினாரு, இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க, அப்படிலாம் கிடையாது. 2019 பிப்ரவரி 22 திரு எடப்பாடி கே பழனிசாமி, அதாவது ஏடிஎம்கே பீரியட்ல அவங்க பீரியட்ல தான் இவங்க வந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு அடிக்கல் நட்டாங்க. ஸோ அப்பையிலிருந்து 3940 மில்லியன், ஸோ அந்த அளவு பட்ஜெட் போட்டு ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்டு முடிச்ச பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் இப்போ என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களாம் போயிட்டு ஸ்டாலினை கேளு, போயிட்டு கலைஞரை கேளு, அவங்க தான் கொண்டு வந்தாங்க, கலைஞருக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஸ்டாலினுக்கு ஏன் தேவையில்லாத வேலை சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை மட்டும், டிஎம்கே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உடனே நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் நினச்சிக்கிறேன்னா, நான் வந்து என்ன ஃபேக்டாக அதை சொல்கிறேன். ஸோ 2019 ஏடிஎம்கே தான் இதுக்கு வந்துட்டு அடிக்கல் நாட்டினாங்க. 2019 பிப்ரவரி 22 ஏடிஎம்கே அடிக்கல் நாட்டினாங்க. இதுக்கப்புறமா டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு கட்டப்பட்டு முடிச்சனால ஸ்டாலின் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து திரு கருணாநிதி பேர் வந்துட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ டிசம்பர் 30, 2023 இது நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ கம்மிங் வைஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி சொன்ன மாதிரி 89 ஏக்கரில் கட்டப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா, 89 ஏக்கர்னாவே நினைச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய நில வசதி இருக்கும் அப்படின்ட்டு. இதில் 6,40,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து 215 பஸ் பேஸ், அதாவது பேருந்து வழித்தடம் 1, வழித்தடம் 2 போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மொத்தமாக 215 பேருந்து வழித்தடங்கள் அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாமல்
130 கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போகிறதுக்காக வழித்தடங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் 85 பேலன்ஸ் இருக்க 85 வந்து ஆம்னி பஸ்ஸஸ் போகிறதுக்கான வழித்தடங்கள். ஸோ ரெண்டுமே நினைக்கலாம் அந்த 215 பேஸில் வந்துட்டு ஒன்லி கவர்மெண்ட் பஸ்னா அதை தாண்டி ஆம்னி பஸ் நாங்கள் எங்கே போகிறது, இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே. இப்போ கோயம்பேடுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தனியாக ஒன்று இருக்கும். அது இல்லைனாக்கா கோயம்பேடு வெளியில் வந்து பஸ் நிறுத்திருப்பாங்க, அங்கே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆம்னி பஸ்ஸுக்கு நாங்கள் தனியாக வெளியே போய் இங்கே ஏறணுமா, அதாவது ரோட் சைடில் நிறுத்திருப்பாங்க போய் ஏறணுமா அப்படிங்கிற அப்படி கிடையாது. 215 பஸ்ஸில் 215 வழித்தடங்களில் 130 வழித்தடங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 85 வழித்தடங்கள் வந்து ஆம்னி பஸ்கள் பிரைவேட் பஸ்ஸஸ் நிறுத்துவதற்கான வழித்தடங்கள். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளேசஸில் அதாவது 89 ஏக்கரில் கிட்டத்தட்ட 4 ஏக்கர் வந்து பேருந்துகள் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கான வசதிகளாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. 4 ஏக்கர் வந்து அதாவது 300 ஸ்பேர் பஸ்ஸஸ் வந்துட்டு இங்கே வந்து நிறுத்தி வச்சுக்க முடியும். ஏதாவது சீசன் டைம் வருது, இல்லை பொங்கல் டைம், தீபாவளி டைம் வருதுனாக்கா போக்குவரத்து எக்கச்சக்கமாகவே இருக்கும். பேருந்து பயணிகள் நிறைய பேர் ஊருக்கு டிராவல் பண்ணி போகிறதா இருக்கும். அந்த மாதிரி டைமில் பேருந்துகளை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக முன்னாடியே வந்து அட்வான்ஸ்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக 300 ஸ்பேர் பஸ்ஸஸ் நிறுத்துவதற்குண்டான வழியும் அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் கார் பார்க்கிங் பண்ணிக்கக்கூடிய வசதி அங்கே இருக்குது. 2 ஏக்கரில் கார்ஸ், அதாவது இப்போ கோயம்பேட்லையுமே பார்த்துருப்போம், நல்லா நீட்டாகவே இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் 2 ஏக்கரில் வந்து கார் பார்க்கிங் பண்ணுறதுக்குள்ள வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4000 டூ வீலர்ஸ் வந்துட்டு பார்க் பண்ணிக்கக்கூடிய 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த டைமில் வேணால் 24/7 வந்துட்டு இந்த 2 வீலர்ஸ் பார்க்கிங்கும் சரி, கார் பார்க்கிங்கும் சரி ரன்னிங்லேயே இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில அத்தியாவசியம், அதாவது சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்கணும், அமௌண்ட் அவசரத்துக்கு இருக்க ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சுன்னா கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி வசதி இருக்கா, இதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா அதுவுமே இருக்குது. அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான லேடிஸ்க்கு வந்துட்டு மதர் ஃபீடிங் ரூம், குழந்தைங்களுக்கு பாலூட்டும் அறைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் சென்டரும் அவங்க வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சி ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், ஒரு அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு அவசர காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி இருக்குனாக்கா அந்த மெடிக்கல் ரூமும் இருக்குது, ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கவும் மெடிக்கல் ரூமும் அந்த வசதியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாக் ரூம் இருக்குது, ப்ளஸ் வந்து ஏடிஎம் இருக்குது. ஏடிஎம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்த வரைக்கும் அதாவது நியர்பை சரௌண்டிங் ஏரியாவில் வந்துட்டு ஏடிஎம் நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஏடிஎம் மிஷினும் அங்கே இல்லை. ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாக்க, மிகப்பெரிய பேருந்து கட்டிடம் இல்லையா, 80 ஏக்கரில் கட்டப்பட்ட கட்டிடம். அவங்க வந்துட்டு ரொம்ப விசாலமாகவே கட்டியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக, ரொம்ப இடவசதி இல்லாமல் கட்டணுன்ற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பிளேஸ்க்கும், ஒரு பிளேஸுக்கு இன்னொரு பிளேஸுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாகவே கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இப்போது கும்பகோணம், தஞ்சாவூர் அங்கேருந்து எஸ்சிடிசி பஸ்ஸில் அப்படி வந்து இறங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து லோக்கல் பஸ், அதாவது எம்டிசி பஸ் வந்து இறங்குறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஊர்லேருந்து, இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் எங்கேயாச்சும் லைக் இப்போ தாம்பரத்தில் இருந்தோ இல்லை வேற எங்கேயாவது கோயம்பேட்டில் இருந்தோ நீங்கள் வந்துட்டு ஊருக்கு பஸ் ஏறணும் அப்படின்னாக்கா நீங்கள் எம்டிசி பஸ் மூலியமாக தான் கிளம்பாக்கத்துக்கு போயாகணும். ஸோ கிளம்பாக்கத்துலேருந்து நீங்கள் உங்களோட ஊருக்கு ரெஸ்பெக்டிவ் இப்போ தஞ்சாவூரோ கும்பகோணமோ அந்த பகுதியில் போறீங்க அப்படின்னா அங்கேருந்து எம்டிசி பஸ்ஸில் இறங்கி நீங்கள் நடக்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய இது டிராபேக்னு சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, தூரத்தில் இறங்குற பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம லோக்கல் பிளாட்ஃபார்முக்கு கிட்ட வர வரைக்கும் அங்கே வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு வயசானவங்கலாம் ஏறி போகிறவங்களாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி எலக்ட்ரிக் கார் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவு நடைமுறைக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி தெரியாது. ட்ரெயினில் வரவங்களுக்கும் பஸ்ஸில் வரவங்களுக்கும், ஏன் ட்ரெயின்லேயே வராங்களேப்பா பஸ் ஸ்டாண்டில் பண்ணலாமேப்பா, எல்லாமே ஓகே, எல்லாமே சாத்தியம்தான். ஆரம்பத்தில் பண்ணுறப்போ அப்படி தான் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும்னா அவங்க வரக்கூடிய காலங்கட்டத்தில் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு தீர்வு கட்டாயம் கொடுப்பாங்க சொல்லி நம்புவோம். கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா இது அரசியலே மிகப்பெரிய பேருந்துன்னு சொல்லும் பொழுது அவங்களோட பேரை கெடுத்துக்க கூடாதபடி அவங்களும் நடந்துக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டி வீணாக போக யாரும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு, மக்களோட பயணங்களை இன்னுமே எளிமைப்படுத்துறதுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அது போக போக காலகட்டங்களில் என்னென்ன அவசியமான தேவைப்படுது, நெருக்கடி காலங்கள் என்ன அதிகமாக தேவைப்படும் சொல்லி கவர்மெண்ட்டும் அதுக்கு ஸ்டெப் எடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம நம்புவோம். டாய்லெட் பிளாக்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா டோட்டலாக 4 டாய்லெட் பிளாக்ஸ் இருக்குது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு 4 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி ரூம் தனியாக, செக்யூரிட்டி சிசிடிவி கண்காணிக்கிறதுக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ரூம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் ரூம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல் ரூம் வந்து அதாவது உள்ள இருக்கிற மின்சார வசதிகள் எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து டோட்டலாக 6 ரூம்ஸ் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரூம் வந்து எங்கெங்கெல்லாம்
சடனாக ஷார்ட் ஃபால் இருக்குது, ஷார்ட் சர்க்கிட் இருக்குது, ஏதாச்சும் மின்சார பற்றாக்குறையாக இருக்குது, ப்ராப்ளம் ஆகுனாக்கா அவங்களாம் கண்காணிக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த வசதியை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 6 பிளாக் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இது போக 20 டிக்கெட் கவுண்டர்ஸ். எவ்வளவு? 20 டிக்கெட். கோயம்புத்தூர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னாக்கா ஒரு ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரி வரப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அது தவிர்த்து உள்ள எதுவும் கிடையாது. அது உள்ள வந்துட்டு ஓட்டுநருக்கும் நடத்துனர்களுக்கு உண்டான ரூம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டில் 20 டிக்கெட் கவுண்டர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் 3 டைம் ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் யாருன்னா அந்த பர்டிகுலர் டைமில் பஸ் வந்துட்டு ரெடியாகி கிளம்புதா, இப்போ தேவையில்லாமல் இங்கே வெயிட் பண்ணி நிற்காம பயணிகளோட அந்த இப்போ 3 மணிக்கு பஸ்னாக 3 மணிக்கு பஸ் எடுத்துருக்கணும். ஏன் எடுக்காமல் இருக்குது? 2:55 எடுத்துருக்க கூடாது, 3:10 போயிருக்கக்கூடாது. ஷார்ப்பாக 3 மணிக்கு அவங்க எடுத்துருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பஸ்ஸஸ் வந்து அவங்க அலாட் பண்ண முடியும். அப்போ தான் பயணிகளுக்கு எதுவாக இருக்கும். 3 மணிக்கு பஸ் இருக்குப்பா அப்படின்னா 3 மணிக்கு பஸ் ஷார்ப்பாக நிற்க முடியும். அதை விட்டுட்டு 2 மணிக்கு எடுத்துட்டாங்க, 2:45 எடுத்தாவோ 3:15 எடுத்தாலும் பயணிகளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர், அது இல்லாமல் டைம் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அவங்க ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட கண் பார்வையில் தான் அந்த எல்லா பஸ்ஸஸுமே வந்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயணிகளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, எந்த பஸ் எங்கே போகணும், இல்லை திடீர்னு புதுசாக போகிற இடம் கோயம்புனா கூட ஓகே, புதுசாக போகிற இடம் பஸ் இந்த பஸ் எங்கெங்கே இருக்கும், இவ்வளோ வழித்தடங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 215 பஸ் பேஸ் வழித்தடங்கள் இருக்கு இல்லைங்களா, இங்கே எங்களுக்கு உண்டான பஸ் எங்கே இருக்கும், இந்த டிஸ்ட்ரிக்ட் உண்டான பஸ் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலோடு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்டிசி பஸ்ஸஸ் வருது, இங்கேருந்து சிட்டிஸோட அவுட்டர்ஸ்க்கு இன்சைடில் போகிற பஸ்ஸஸ் வருது அப்படின்னாக்கா, இப்போ லைக் ஏதாச்சும் தாம்பரத்துக்கு போகிற பஸ் வருது அப்படின்னா எந்தெந்த ஊரெல்லாம் கவர் பண்ணிட்டு தாம்பரத்துக்கு போகும் அப்படின்ற ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒர்க்கு தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் 3 டைம் ஆஃபீஸர்ஸோட ஒர்க்கு. இது தவிர்த்து சாப்பிட்றதுக்கு அவசரத்துக்கு என்னப்பா பண்ணுறது, திடீர்னு வரும், குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சாப்பிடாம பசியாக போக முடியாது, மிகப்பெரிய பிளேசஸ் வேறு சொல்கிறேன், 6 கிலோமீட்டர் நடக்கணும் சொல்கிறேன், இதுக்கே டயர்டாகிடுவாங்களே. சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து உள்ள கட்டப்பட்டிருக்கு. 405 ஸ்கொயர் மீட்டரில் வந்துட்டு 2 ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட்றதுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் மீட்டர்ஸில் வந்துட்டு பண்ணுறதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளவே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதாலோ, அவசரத்துக்கு தேவையான எமர்ஜென்சி கிட்ஸோ, இல்லை ஏதாச்சும் திங்ஸோ வாங்குறதுக்கு, இல்லை சாப்பிட்றீங்க பிஸ்கட்ஸோ, வாட்டர் பாட்டில்ஸோ, வாழைப்பழம், டீ கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரைவேட் சாப்பிட்றதுக்கு உணவகங்கள், இது மாதிரி பண்ணுறதுக்குலாம் 40 ரீட்டைல் ஸ்டோர்ஸ்க்கு உண்டான அனுமதி வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட 0.5 ஏக்கரில் வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனை வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் மிகப்பெரிய எமர்ஜென்சி காலத்தில் ஏதாச்சும் தீ பிடிச்சிருச்சு, அணைக்கணும், வெளியில் எங்கே, ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வரதுக்கு பதிலாக இந்த பிளேஸ்லேயே அவங்க வந்துட்டு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மள நிறைய பேர் முன்வைக்கிற கோரிக்கை என்னன்னா, சிட்டிஸோட அவுட்டர்ல இருந்து டிராஃபிக்கை கம்மி பண்ணதான் அந்த மெட்ரோ அப்படின்னு இருக்கும். ஆனா இங்க இருந்து சிட்டிஸ்ல அவுட்டர்ல இருந்து அந்த கிளம்பாக்கம் போறதுக்கே ஒரு டைம் எடுக்குதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்றது மெட்ரோ இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்குமே, இங்க ஏறோம் மெட்ரோல ஏறணும், டக்குனு போய் மெட்ரோல இறங்கிடலாம், அங்கிருந்து பஸ்ஸை பிடிக்கிறோம், ஊருக்கு போலாமே, இது இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லி மெட்ரோ அங்கே இல்லாத பெரிய ஒரு டிராபேக்கா சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான வசதிகளும் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான மெட்ரோ லைன் போடுவதற்கு உண்டான வழித்தடங்கள், அதாவது எந்தெந்த பிளேஸ் வழியா மெட்ரோ வந்து கனெக்ட் பண்ணலாம், மெட்ரோ டெர்மினஸ் வந்துட்டு இந்த மெட்ரோ எக்ஸ்டென்ஷன், அதாவது சென்ட்ரல் மெட்ரோ ப்ளூ லைன் அண்ட் பர்பிள் லைன், அங்க இருந்து இந்த ப்ளூ லைன் பர்பிள் லைன் சொல்றது வந்து மெட்ரோவுக்கு உண்டான காரண பேர்கள், அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்ட பேர்கள் தான், ஒன்றுக்கும் ஒரு பர்பஸஸ் இருக்கு. ஸோ அந்த 2 மெட்ரோ லைன்ஸை வந்து இப்போ வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. எந்த வழியா லைக் எந்த ஃபெசிலிட்டிஸ், எந்த லேண்டு சர்வே வந்துட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக ரெஸ்ட் ரூம் என்னென்ன நல்லா இருக்கு, இன்னுமே நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னாக்க, முன்னாடி சொன்ன மாதிரி கோயம்பேட்டை விட மிகப்பெரிய, அதாவது வடிவமைப்பு கட்டமைப்பு பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, பில்டிங்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸ் போகிறதுனா கூட ஜென்ஸ் லேடிஸ்னு தவிர்த்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் போகிறதுக்கும் தனியாக ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒரு தயக்கம் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு அங்கேயும் ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். தாய்மார்களுக்கு பாலூட்டக்கூடிய அறை கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லது. நாங்கள் பயணிகளை பார்த்த வரைக்கும், நாங்கள் அவர்கள் குறைகளை கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். நாங்கள் எங்கேயுமே வந்துட்டு டிஜிட்டல் பரிவர்த்தனை வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஜிபே பண்ணுறதோ ஃபோன்பே பண்ணுறதோ அந்த மாதிரி எங்கள் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்க, நல்லா டெவலப் பண்ணிங்க அப்படின்னா பயணிகளுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஏடிஎம் வரைக்கும் ஓடணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடக்கணும், அந்த டிஸ்டன்ஸ் தவிர்க்கிறதுக்கு பதிலாக டிஜிட்டல் பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னாக்க வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா,
டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கலெக்ட் பண்ற டிக்கெட்லயே இந்த பஸ் எந்த வழித்தடத்துல நிக்குது, அதாவது எத்தனாவது பேருந்து தடத்துல இந்த டிஸ்ட்ரிக்டோட பஸ் நிக்குது மென்ஷன் பண்ணி கொடுத்தா அது இன்னுமே பெட்டரா இருக்குமே சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினா மேபி அவங்களும் இந்த அப்டேட் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க வாங்குற டிக்கெட்லயே இப்போ திண்டுக்கலுக்கு போறாங்க, நாகப்பட்டினம் போறாங்க, இப்போ கும்பகோணத்துக்கு போறாங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் போற பஸ் இந்த டிக்கெட்லயே எத்தனாவது வழித்தடத்துல நிற்கும் அப்படியே மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா புதுசாக உள்ள பயணிகளுக்கு வந்து ஏன்னா ஒருத்தவங்க போனாதான் அவங்க பார்த்து மற்றவங்க வந்து தெரியப்படுத்த முடியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தனாக்கா ரொம்பவே புரியாதவங்களுக்கும் எளிமையாக வரவங்களுக்கும் இது அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே கவர்மெண்ட் மேலேயே நம்ம புஷ் பண்ண முடியாது, இப்போதான் ஆரம்பிச்சது. ஸோ புதுசாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம்னாவே இது பழக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு போக தான் தெரிய வரும். அதோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் பொருளாக இருக்கட்டும், வீட்டுக்கு நம்ம திங்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஏதாச்சும் பொருள் வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது ஒன்ஸ் பீப்புள் கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அப்டேட் பண்ணுறதோ, ஸ்டாப் பண்ணுறதோ, கண்டினியூ பண்ணுறதோ ஒரு மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு முடிவு பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வகையில் தான் இவங்களுமே வந்துட்டு வாகனத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க யாரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் இம்பாக்டட் அவங்களோட வந்துட்டு ஃபேஸ் பண்ண வகையில் பார்த்தது டிராஃபிக்கை கம்மி பண்ணணும். ஊருக்கு போகிற பயணிகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாமல், அவசரம் இல்லாமல், தேங்கி கிடக்காம டைமுக்கு ஊருக்கு போய் பண்டிகையை கொண்டாடணுங்கிறது அவங்களோட முக்கியமான குறிக்கோள். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட்லாம் யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிச்ச விதத்தில் அவங்க மிகப்பெரிய ஏற்பாடே பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மக்கள் போக்குவரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பஸ்ஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், மெட்ரோ வந்துச்சுன்னா என்ன பஸ்ஸஸ், இந்த எம்டிசி பஸ்ஸஸ்லாம் குறையும், அது வரைக்கும் எம்டிசி பஸ்ஸஸாக என்ன எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தாம்பரத்துல இருந்து இந்த சரௌண்டிங் போங்க, கிளாம்பாக்கம் பஸ் எந்த பஸ் போகுதுன்னு கூட தெரியாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி விட்டாங்க. இந்தந்த பஸ்ஸஸ் எல்லாம் இந்த கிளாம்பாக்கத்துல இருந்து இந்த சிட்டிஸ்க்கு போகுது, பஸ் நம்பர் இது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னாக்கா இன்னுமே மக்களுக்கு கொஞ்சம் புரியும்படியா ஈஸியாக இருக்கும், பயம் இல்லாமல் ரீச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். போக வரக்கூடிய காலங்களில் மக்களோட டிராபேக்ஸ் எல்லாம் ஒன்று கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம நம்பலாம். ஏன்னா நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த பஸ் ஸ்டாண்ட். ஸோ நம்மளே வந்துட்டு அங்கே போயிட்டு கஷ்டப்படுறதோ சிரமப்படுறதோ மாதிரி யாரும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக அரசாங்கம் அதான் பண்ணும். ஸோ கோயம்பேடுக்கு விட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போறீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் பார்த்து வியந்தீங்க, என்னென்னலாம் ஆச்சரியப்பட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு என்ன நிறைகள் இருக்குது, என்ன குறைகள் இருக்குது, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. நம்மளால முடிஞ்ச டீடைல்ஸ் வந்து மற்றவங்க ஷேர் பண்ணலாம். ஒரு சிலவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து தேவைப்படாமல் இருக்கலாம். மற்றபடி புரியாதவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவை காணொலியை மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.